Hi, hello, welcome to all and the developer. So last video short videoல வந்து பாத்தீங்கன்னா HTML இருக்க div tag பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு brief explanation and then அதோட கம்பேர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சிமிலரான டேக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் டேக். ஸோ div tagயும் ஸ்பேன் டேக்கும் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு div tag ஒன்று க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த div tagல நான் எனக்கு வேணுன்ற ஒரு சின்ன விஷயங்களை எழுதியிருக்கேன். அதாவது H4 டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அந்த டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் டேக்கில் ஸோ அந்த ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன் இந்த டிவ்க்குள்ளே கொடுத்துருக்கேன் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இந்த டிவ்வில் கொடுக்கறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. பட் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணணும், இதில் ஒரு ஸ்டைல் பண்ணணும், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்கணும், அதாவது CSS பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் கோட் வந்து அதிகமாக போகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, எதுக்கெல்லாம் ஒரே மாதிரியான விஷயம், இப்போ இந்த H4 டேக்கும் அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் டேக்கும் ஒரே மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் கலர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு div அப்படின்ற ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிட்டு இதில் மட்டும் போயிட்டு CSS எழுதிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அது மட்டும் ரெட் கலரில் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் இந்த div அப்படின்றது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது பிளாக் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் எலமெண்ட் அப்படின்றது div, ஸ்பேன் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் எலமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் த டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பர்டிகுலராக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்றத டேகை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் மட்டும் இவங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லையா, ஸோ இது மட்டும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுவே நான் இந்த ஸ்பேன் டேக்கு பதிலாக div tag யூஸ் பண்ணியிருந்தால் இது வந்து தனி எலமெண்ட்டாக போயிருக்கும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றது தனியாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க அந்த டேகோட நேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம சொல்ல போகிற ஒர்க்கை மட்டும் பார்க்க போகிற விஷயந்தான் இந்த ஸ்பேன் அப்படின்ற இது. ஸோ இந்த ஸ்பேன் அப்படின்ற இதில் போய்ட்டு நான் இப்போ எனக்கு அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஸ்டைலு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு என்ன கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாம், எல்லோ அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். ஸோ அது மட்டும் எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பரை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ div அப்படின்றது மொத்த டேக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது div, பிளாக் எலமெண்ட். ஸ்பேன் அப்படின்றது இன்லைன் எலமெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பேன் அப்படின்ற எலமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.